This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing work from home opportunity. Mobile based part-time jobs perfect for students, homemakers and job seekers. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா வந்து பாலிட்டியிலேருந்து ரிமைனிங் இருக்கிற இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம் வாங்க. ரவீந்திரநாத் தாகூர் தேசிய கீதத்தை எந்த மொழியில் எழுதினார்னா வந்து வங்காள மொழி. இந்திய தேசிய கீதம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எதுனா 24 ஜனவரி 1950. இந்திய தேசிய கீதம் எந்த நாள் எங்கு முதலில் பாடப்பட்டதுன்னா வந்து 1911 டிசம்பர் 27ஆம் நாள் கல்கத்தாவில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸ் மாநாட்டில். இந்தியாவில் தேசிய கீதத்தை பாடி முடிக்க எடுத்துக்கொள்ள வேண்டிய காலம் எவ்வளவுனா வந்து 52 வினாடிகள். இந்திய தேசிய பாடலை எழுதியவர் யாருன்னா வந்து பங்கிம் சந்திர சட்டர்ஜி. இந்திய தேசிய பாடல் எதுனா வந்து வந்தே மாதரம். இந்திய தேசிய பாடல் எந்த நாவலில் இடம்பெற்றுள்ளதுன்னா வந்து ஆனந்த் மடம். தேசிய உறுதிமொழி யாரால் எந்த மொழியில் எழுதப்பட்டதுன்னா வந்து பரிதிமார் வெங்கட சுப்பராவ் என்பவரால் தெலுங்கில் எழுதப்பட்டது. இந்தியாவில் தேசிய நாட்காட்டி என்பது வந்து சக ஆண்டு. அடுத்ததாக வந்து இந்திய தேசிய நாட்காட்டி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் எதுனா வந்து 1957 மார்ச் 22. சக தேசிய நாட்காட்டியை பரிந்துரை செய்த குழு எதுனா வந்து மேக்நாத் சாகா தலைமையில் நாட்காட்டி சீரமைப்பு குழு ஆகும். தேசிய நாட்காட்டி ஆண்டின் முதல் நாள் எதுனா வந்து மார்ச் 21 அல்லது மார்ச் 22. ஆடுவோமே பல்லே ஆடுவோமே என்ற பாடலில் ஆசிரியர் யாருன்னா வந்து பாரதி. முதல் சுதந்திர தினத்தன்று முதல் அகில இந்திய வானொலியில் ஆடுவோமே பல்லு பாடுவோமே என பாடிய பாடகி யாருன்னா வந்து டி.கே. பட்டம்மாள். ஒவ்வொரு ஆண்டும் சுதந்திர தினத்தன்று டெல்லியில் யார் எங்கு கொடியேற்றுவார்னா பிரதம மந்திரி செங்கோட்டையில். இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் வந்து ஜனவரி 26, 1950. அடுத்தது வந்து குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. குடியரசு தினத்தன்று டெல்லியில் யார் எங்கு கொடியேற்றுவார்னா குடியரசுத் தலைவர் ராஜ்பாத் கடமைப்பார். நமது நாட்டின் முதல் குடிமகன் யாருன்னா வந்து குடியரசுத் தலைவர் ஆவார். அடுத்ததாக வந்து டெல்லியில் குடியரசு திருவிழா முடிந்த பிறகு பாசறைக்கு திரும்பவும் விழா நடைபெறும் எந்த நாளாக ஜனவரி 29. சர்வதேச அகிம்சை நாளாக கடைபிடிக்கும் நாள் எதுனா வந்து அக்டோபர் 2. இந்திய அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து நவம்பர் 26, 1949. காங்கிரஸின் எந்த கூட்டத்தில் முழு ஸ்வராஜ்யம் என்ற முழக்கம் வழங்கப்பட்டதுன்னா வந்து 1929ஆம் ஆண்டு லாகூரில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாடு. முதல் சுதந்திர நாளாக கொண்டாடப்பட்ட நாள் வந்து 1930 ஜனவரி 26. அடுத்ததாக வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட நிர்ணய மன்றத்தில் மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 389. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபை எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா வந்து 1946. இந்திய அரசியலமைப்பு நிர்ணய மன்றத்தின் தலைவர் யாருன்னா வந்து முனைவர் ராஜேந்திர பிரசாத். அடுத்தது வந்து இந்திய அரசியலமைப்பு சட்ட நிர்ணய மன்றத்தில் உறுப்பினர்களின் பெண்களின் எண்ணிக்கை எவ்வளோனா 15. அரசியலமைப்பு சட்ட வரையறைக்குழுவில் உறுப்பினர்களின் எண்ணிக்கை வந்து விடை வந்து 8. அரசியலமைப்பு சட்ட வரையறைக்குழு ஆலோசகர் யாருன்னா வந்து பி.என். ராவ். அரசியலமைப்பு சட்ட வரையறைக்குழு முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் எதுனா வந்து டிசம்பர் 9, 1946. எத்தனை நாடுகளில் அரசியலமைப்பு சட்டத்தை முன்மாதிரியாக கொண்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது? 60 நாடுகள். இந்திய அரசியலமைப்பு சட்ட நிர்ணய சபை அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்க எந்த
எடுத்துக்கொண்ட காலம் வந்து 2 ஆண்டு 11 மாதம் 18 நாள். அரசியலமைப்பு சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்ட நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் வந்து நவம்பர் 26, 1949. இந்திய அரசியலமைப்பு சட்டம் தயாரிக்க செலவிடப்பட்ட தொகை வந்து 64 லட்சம் ஆகும். நன்றி. அடுத்த வரையில் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்கலாம்.